சிஎஸ்கே களமிறக்கும் இளம் சிங்கம். உள்ளே வரும் 22 வயது வீரர் யார் இந்த ஜோரன் பாச்சர்? IPL 2026 தொடங்குவதற்கு இன்னும் சரியாக ஒரு வார காலமே இருக்கிறது. அடுத்த சனிக்கிழமை என்று 19வது IPL சீசன் பெங்களூருவில் கோலாகலமாக தொடங்க இருக்கிறது. தொடக்க போட்டியில் RCB, SRH அணிகள் மோத இருக்கின்றன. இதுவரை கோப்பையை வெல்லாத டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் 11, லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகளும் RCB பாதையை பின்பற்றி முதல் கோப்பையை ருசிக்க தவம் இருக்கிறது. மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் IPL தொடரின் அதிமுக்கியமான அணிகளாக உள்ளது. இரு அணிகளும் தலா 5 முறை கோப்பையை வென்றிருக்கின்றன. அதிலும் CSK அதிக முறை பிளே ஆஃப் சுற்றுக்கும் அதிக முறை இறுதிப் போட்டிக்கும் வருகை தந்துள்ளது. இதனால் ஒவ்வொரு சீசனிலும் இந்த இரு அணிகள் மீது எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தவரை 2023 கோப்பையை வென்றாலும் கடைசி 2 சீசன்களும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு செல்லவில்லை. தோனி கேப்டன்சியில் இருந்து ருத்துராஜ் கைகளுக்கு CSK சென்றுவிட்டது. இந்த சீசனில் CSK நிரூபித்தே ஆக வேண்டிய கட்டாயத்திலும் உள்ளது. பேட்டிங்கில் பலமாக இருந்தாலும் பந்து வீச்சில் சுமாராகவே உள்ளது. அதே நேரத்தில் நாதன் எல்லிஸும் காயம் காரணமாக தொடர்ந்து விலகி CSKவின் பந்து வீச்சு படை மேலும் பலவீனமடைந்துள்ளது. தற்போது நாதன் எல்லிஸிற்கு மாற்று வீரரை CSK தேடி வருகிறது. மேத்யூ ஷாட்டும் கை பெருவிரலில் ஏற்பட்ட காயம் காரணமாக IPL தொடரின் முதல் 2 போட்டிகளில் விளையாட மாட்டார் என தெரிகிறது. அந்த வகையில் நாதன் எல்லிஸுக்கு பதில் CSK அணி பல வீரர்களை குறிவைத்து வருகிறது. ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளரான ஸ்பென்சர் ஜான்சன், டான் அபாட், தென்னாப்பிரிக்காவின் ஜெரால்ட் கோட்ஸி உள்ளிட்ட வீரர்களை CSK உற்று நோக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்கள் அனைவரும் IPL வினியலத்தின் விலை போகாத வீரர்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்த சூழலில் சென்னை நாமலூரில் உள்ள CSK பயிற்சி மையத்தில் CSK அணி வீரர்கள் தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது CSKவின் பயிற்சியில் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த 22 வயது இளம் வீரரான ஜாரன் பாச்சர் இணைந்துள்ளார். இவரை மேத்யூ ஷாட் அல்லது நாதன் எல்லிஸுக்கு மாற்றாக அணியில் எடுக்க CSK ஆலோசித்து வருவதாகவும் இணையதளத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பேட்டிங் ஆல்ரவுண்டரான ஜாரன் பாச்சர் ஆஃப் ஸ்பின் பந்து வீசக்கூடியவர். இவர் இதுவரை சொல்லிக் கொள்ளும்படி பெரிய போட்டிகளில் எதுவும் விளையாடியதில்லை. SA20 தொடரில் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணியின் இடம்பெற்றிருந்தாலும் இன்னும் ஒரு போட்டியில் கூட விளையாடவில்லை. இளம் வீரர் என்பதால் இவரை வளர்த்தெடுக்கும் நோக்கில் சென்னைக்கு சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் பயிற்சி அளிக்க அழைத்து வந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. மேத்யூ ஷாட் ஒருவேளை தொடரிலிருந்து விலகும் பட்சத்தில் அவரை போலவே ஆஃப் ஸ்பின் வீசி பேட்டிங் செய்யக்கூடிய ஜோரன் பாச்சரை CSK அணியில் சேர்க்க வாய்ப்புள்ளது. CSK அணி தற்போது இளம் வீரர்களை நம்பி அவர்கள் மீது அதிக முதலீடு செய்கிறது என்பதையும் உற்று நோக்க வேண்டும்.